ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் எவ்வளவு வந்து பேமெண்ட் ஆயிருக்குங்கிறத நீங்கள் வந்து இதிலேயே பார்க்கலாம். ஊபர் ஈட்ஸ் இங்கே ஓட்டுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரம்பித்து இதாங்க ஃபஸ்ட்டு ஆர்டர். 2 ஆர்டரையும் வாங்கியாச்சு. தேங்க்யூ. 4th ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு நான் வெளியாகிட்டு இருக்கேன். இந்த ரோடை பாருங்கள், 2 மணி நேரம் ஆகிடுச்சு. $26 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். $10 வந்திருக்கு 5வது ட்ரிப்புக்கு. $5 எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டான். ஹாய், எல்லாருக்கும் பிரகாஷ் நடராஜ வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூசிலாண்டில் ஊபர் ஈட்ஸ் மூலியமாக நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஊபர் ஈட்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஒரு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறது. ஸோ உணவு டெலிவரி மூலியமாக நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊபர் ஈட்ஸ் இங்கே ஓட்டணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒர்க் விசா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஆராக இருக்கணும். அப்படி இல்லைனா சிட்டிசனாக இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக ஊபர் ஈட்ஸ் வந்து ஓட்டலாம். இதை இல்லாமல் நீங்கள் கேட்கலாம், ஸ்டூடெண்ட் விசாவாக இருந்தால் ஊபர் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் விசாவுக்கு ஊபர் ஈட்ஸ் வந்து ஓட்ட முடியாது. நம்மக்கிட்ட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக இங்கே வந்து கார் வந்து ஓட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் ஊபர் ஈட்ஸ் ஓட்டணும் அப்படின்னா நியூசிலாந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து கம்பல்சரி வேணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா காரை பொறுத்த மட்டும் நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து ஊபர் ஈட்ஸ் ஓட்டணும், ஒரு கார் இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருக்கணும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நியூசிலாண்டில் அந்த காரை பொறுத்த மட்டும் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னா, அந்த காருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும், அப்புறம் வந்து வாரண்டி ஆஃப் ஃபிட்னஸ், கார் கரெக்டாக இருக்காங்கிற மாதிரி அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வேணும். இதெல்லாம் நீங்கள் அந்த ஊபர் ஈட்ஸோட அப்ளிகேஷனில் போய் நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நியூசிலாண்டில் உள்ள பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அது வந்து $40 ஒரு $50 கட்டினீங்க அப்படின்னா அதுவும் 2 டேஸில் வந்து நம்ம மேலே எந்த விதமான ஒரு கிரிமினல் ரிப்போர்ட்டும் இல்லை அப்படின்னா அதுவுமே கொடுத்துட போகிறாங்க. இது எல்லாம் தான் நமக்கு வந்து ஊபர் ஈட்ஸ் இங்கே ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இதை இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க ஊபர் டாக்ஸி ஓட்டுறதுக்கு என்ன அப்படின்னு. நான் சொல்கிறது வந்து இப்போ ஃபுட் டெலிவரி தான். ஊபர் டாக்ஸி நீங்கள் ஓட்டணும் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு பேசஞ்சரை நீங்கள் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா நியூசிலாண்டில் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அந்த லைசன்ஸ் வந்து 2 வருஷம் நம்மக்கிட்ட ஆயிருக்கணும். அதாவது நியூசிலாந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்ததுலேருந்து 2 வருஷம் ஆயிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஊபர் டாக்ஸி ஓட்டலான்னு சொல்கிறாங்க. நான் வந்து இது கேள்விப்பட்ட வரையும் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அக்யூரேட்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்தராக வேணும்னா நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் விசாரிச்சிங்க. ஸோ நம்ம வந்து ஊபர் டாக்ஸி ஓட்ட போகிறது கிடையாது. வாங்க நம்ம வந்து ஊபர் ஈட்ஸ் ட்ரைவ் பண்ணி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நியூசிலாந்து டைம் நான் மதியானம் 1 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய காரில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இப்போ ட்ரிப்புமே வந்து 0ன்னு தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம், ஏன்னா நம்ம வந்து பெட்ரோலையும் கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து ட்ரிப்பையுமே 0 பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க அந்த அப்ளிகேஷன் உள்ளே போயிடலாம். கோன்னு தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேட்கும். அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டெலிவரிக்காக வெயிட் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நியூசிலாந்து டாலர் வந்து 0 தான். இன்னும் நம்ம எதுவுமே வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலை. ஸோ அதனால் நம்மளுக்கு 0வில் காட்டுது. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எங்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக ஃபுட் ஆர்டர் உழுவுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மேப்லேயே பார்க்கலாம். நம்ம பின்னாடி போயிடுவோம். இப்போ ஒன்றும் அதிகமாக ஆர்டரே காட்டலை, ஏன்னா எல்லாம் எல்லோஸ்லாம் காட்டுது. அதிகமாக இருந்தால் ரெட்டில் காட்டும். சரி வாங்க இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், கோன்னு கொடுத்துட்டேன். ஆர்டர் வர வரையும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். இவ்வாறு நான் ஆன்லைன் காட்டுது பாருங்கள், பார்ப்போம் எதாவது ஆர்டர் வருதா என்னன்ட்டு. ஆரம்பித்து இதாங்க ஃபஸ்ட்டு ஆர்டர். ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்க இங்கே வந்திருக்கேன். இன்னொரு ஆர்டர் வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்குது. சரி அதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்ருவோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்க வந்துகிட்ருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா 2 ஆர்டர் ஆக்சுவலாக. ஒரு ஆர்டருக்கு வந்து $8, இன்னொரு ஆர்டருக்கு வந்து $4. ஆன்லைன் கொடுத்து கிட்டத்தட்ட 16 நிமிஷம் கழித்து ஃபஸ்ட்டு ஆர்டர் நமக்கு வந்திருக்கு. ஒன்று கொடுத்துட்டாங்க ரெஸ்டாரண்ட்டில், ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ரொம்ப நேரம் ஆனது அப்படின்னா, மோர் தென் 20 மினிட்ஸ்க்கு மேலெல்லாம் ஆனது அப்படின்னா அந்த ஊபர் ஈட்ஸில் காட்டுறாங்க பார்த்தீங்களா காசு, அதை இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வந்து காசு வரும். ஏன்னா அந்த வெயிட்டிங் டைமை சேர்த்து 2 ஆர்டரையும் வாங்கியாச்சு. சரி வாங்க நேராக போய்ட்டு இப்போ வந்து டெலிவரி பண்ணுவோம். மேப்பில் ஒரே ஃபுல்லாக ரத்த கலவையாக இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக டிராஃபிக்னு நினைக்கிறேன். இப்போ ரெஸ்டாரண்ட்டில் 2 ஆர்டர் எடுத்தோம் இல்லையா, அதில் ஒரு ஆர்டரை வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இன்னொரு ஆர்டர் வந்து எடுத்து கொடுக்கணும். ஒன்று முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்றுக்கு ரூட்டு காட்டுது பாருங்கள், அது இன்னொரு இடத்துல கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். இங்கேருந்து 7 நிமிஷமாக 4 கிலோமீட்டராக பாருங்கள். இப்போ டெலிவரி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமே இன்னொரு ஆர்டர் ஒன்று வந்துடுச்சு பாருங்கள், $5. சரி இப்போ அதையும் அக்செப்ட் பண்ணி விட்ருவோம். ஆனால் இன்னொரு ஆர்டர் எடுத்தாலுமே இப்போ நம்ம கையில் கொண்டு போயிட்டுருக்கோம் இல்லையா ஒரு ஃபுட்டு, அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ரூட் மேப் நமக்கு வரும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து லீவ் அட் டோர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. கொண்டு போயிட்டுருக்க ஃபுட்டை வந்து இவங்களுக்கு வந்து டோர்லேயே வச்சா போதும். வெற்றிகரமாக பார்த்துட்டிங்கன்னா 2 டெலிவரியும் முடிச்சிட்டோம். நம்ம டெலிவரின்னு போட்டாச்சு. அடுத்ததுக்கு ரூட் மேப் கொடுத்துட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம வர்ற வழியிலே ஒன்றுக்கு வந்து நம்ம ஒரு $5 ஒரு ஆர்டர் எடுத்தோம் இல்லையா,
இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு ரூட்டு காட்டிடுச்சு. நம்ம அங்கே போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு வந்து ஒரு $4, செகண்ட் ஆர்டருக்கு வந்து ஒரு $8, ரெண்டையும் சேர்த்து ஒரு $12 வந்து நமக்கு வந்து இப்போ ஆட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம 3வது டெலிவரி பண்ண போயிட்டுருக்கோம். சரி வாங்க போகலாம். 3வது ஆர்டர் எடுக்க இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் நம்ம வந்திருக்கோம். சரி வாங்க ரெஸ்டாரண்ட் உள்ளே போவோம். ஆக்சுவலாக ஆர்டர் எடுத்துட்டோம். சரி வாங்க ஃபுல்லாக கொடுக்க வேண்டியதான். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து பின் ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற பின்னை போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த டெலிவரி வந்து கன்ஃபார்ம் ஆகும். டெல்மி 7696. யா தேங்க்யூ. இப்போ பார்த்துட்டிங்கன்னா $12 இருக்கா. அந்த 3வது டெலிவரி முடிச்சிட்டோம். $5 ஆட் ஆகிடுச்சு. டோட்டலாக வந்து இப்போ $17 நமக்கு வந்து நியூசிலாந்து டாலர் வந்திருக்கு. கரெக்டாக இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து $17 நியூசிலாந்து டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். 3 ட்ரிப்பு வந்து நம்ம அடிச்சிருக்கோம் இது வரைக்கும். பார்ப்போம். இப்போ அடுத்தது வந்து வெயிட்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் ஆர்டர் எதுவும் வரல. 4வது ஆர்டர் வந்திருக்கு. 4வது ஆர்டர் பார்த்துட்டிங்கன்னா $9 வந்திருக்கு. அதையும் எடுத்துருவோம். 4th ஆர்டர் எடுக்கிறதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். 4வது ஆர்டரை வாங்கிட்டோம். இப்போ கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட சேர்க்க வேண்டியதான். ஆக்சுவலாக ஒரு வீட்டில் ஆர்டர் கொடுத்துட்டு நான் வெளியாகிட்டுருக்கேன். இந்த ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீட்டுக்குள்ளே பூந்து நான் கொடுத்துருக்கேன். ஒரு சில இடங்கள்ல இப்படி தான் இருக்கும் நியூசிலாண்டில். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நம்மளும். பாருங்கள் இதுதான் மெயின் ரோடு. அந்த வீடு வந்து அவ்வளோ ஒரு பள்ளத்துக்குள்ளே இருந்தது. நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். 4th டெலிவரியும் முடிச்சிட்டோம். அவ்வளோதான் கன்ஃபார்ம் டெலிவரி பண்ணியாச்சு. $17 இருக்குதா. இப்போ இதோட ஒரு $9 ஆட் ஆகும் பாருங்கள். ஏன்னா நம்ம 4th டெலிவரி முடிச்சிட்டோம் இல்லையா. ஆட் ஆகிடுச்சு. $9.10 4th டெலிவரிக்கு. டோட்டலாக இப்போ பார்த்துட்டிங்கன்னா $26 நியூசிலாந்து டாலர் வந்து நம்மளுக்கு வந்து 1 hour 45 minutesல வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு. நம்ம வந்து இப்போ மணி பார்த்துட்டிங்கன்னா 2:45. நம்ம வந்து ஆரம்பித்தது 1 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ 1.25 மணி நேரத்தில் $26 நியூசிலாந்து டாலர் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ மணி பார்த்துட்டிங்கன்னா 3 மணி ஆகுது. இப்போ நம்ம ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. 3 to 5 வந்து நான் வந்து பிரேக் விடலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஊபர் ஈட்ஸ் ஓட்டுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 to 5 வந்து அந்தளவுக்கு ஆர்டர் வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 5 மணிக்கு மேலே ஓட்டுங்க கொஞ்சம் நிறையா வருங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ரைட்டு, நம்ம வந்து 5 மணிக்கு மேலே வந்து ஓட்டுவோம். இப்போ இந்த 2 hour திருப்பி அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஓட்டுறோம், அதில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சேர்த்து பார்த்துடலாம். சரிங்க, ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நான் வந்து திரும்பி வரேன். ஓகேங்க, பிரேக் எடுத்துகிட்டு இப்போ திருப்பி வந்தாச்சு. மணி வந்து இப்போ திருப்பி பார்த்துட்டிங்கன்னா 5 மணி. 5 மணிக்கு வந்து நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஒரு 2 hours ஓட்டியிருக்கோம். நியூசிலாந்து டாலரில் ஒரு $26 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். திருப்பி வந்து இதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ண ட்ரிப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா 4 ட்ரிப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரி வாங்க அடுத்தது வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க கரெக்டாக திருப்பி வந்து 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துருச்சு. $10 வந்திருக்கு 5வது ட்ரிப்புக்கு. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இந்த ரெஸ்டாரண்ட் தான் இப்போ வந்து எடுக்க வந்திருக்கோம். 5th டெலிவரி முடிச்சாச்சு. ஏற்கனவே இருந்த டாலரோட ஆட் ஆகும். பார்ப்போம் எவ்வளோ ஆட் ஆகுதுன்ட்டு. இந்த ட்ரிப்புக்கான காசு வந்துடுச்சு. இப்போ அடுத்தது வெயிட் பண்ணுவோம், அடுத்த ஆர்டர் வர வரையும். அடுத்த 6வது ஆர்டர் வந்திருக்கு $20. கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். 6th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இப்போ எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த டெலிவரிக்கு வந்து ஆக்சுவலாக வந்து $20. ஓகே, $25 வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் விழுந்தது இந்த ஆர்டருக்கு. அதனால் $5 எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டான். இப்போ பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக வந்து $61.59 இது வரைக்கும் வந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ மணி 6:45. மதியானம் வந்து ஒரு 2 hours ஓட்டணும். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour 45 minutes ஓட்டியிருக்கோம். இது வரைக்கும் நான் வந்து 6 ட்ரிப்புக்கு கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டியிருக்கேன் அப்படின்னா, காலையிலே உங்கள்கிட்ட நான் வந்து 0ல் தானே காமிச்சேன், அதில் தெரியுதான்னு தெரியல, 50 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் பாருங்கள். இது வரைக்கும் நான் $61 ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஹவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 3 hours 45 minutes ஆகிருக்கு இது வரைக்கும். சிட்டிக்குள்ளேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு அவுட் சைடு கொண்டாந்து இப்போ ஆர்டர் வந்து கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அவுட் சைடு ஆர்டர் கொடுக்குறதுனால இந்த இடத்துல வந்து ஆர்டர் உழுவுமான்னு தெரியல. வாங்க நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு மெக்டொனால்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவுக்குள்ளே நம்ம போயிடுவோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா 7வது ஆர்டர் வந்திருக்கு $8 எடுத்துருவோம். 7வது ட்ரிப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
7 ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 70 நியூசிலாந்து டாலர் வந்திருக்கு. டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ 7:15 ஆகுது. இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். வாங்க நம்ம வந்து கீழே இறங்கிட்டு உங்கள்கிட்ட நான் டீட்டெயில்டாக என்ன எதுங்கிறத நான் சொல்கிறேன் ஏர்னிங்ஸை பற்றி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம வந்து 7 ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் எவ்வளவு வந்து பேமெண்ட் ஆகிருக்குங்கிறத நீங்கள் வந்து இதிலேயே பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆர்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா $12 வந்திருக்கு. செகண்ட் ஆர்டருக்கு $5, மூணாவது ஆர்டருக்கு $9, நாலாவது ஆர்டருக்கு வந்து $10. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர் நம்ம வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம். அதனால் வந்து $25 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா $8. இதில் பார்த்துட்டிங்கன்னா நியூசிலாந்து டாலர் $70 வந்து நான் வந்து இப்போ ஊபர் ஈட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது வந்து 4 hours 12 minutes வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 7 ட்ரிப்பு வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊபர் ஈட்ஸ் மூலிமா நான் வந்து 4 மணி நேரத்தில் $70 ஏர்ன் பண்ணதை. இதில் வந்து டேக்ஸும் கொஞ்சம் போயிடும். இதை இல்லாமல் நம்ம வந்து பெட்ரோல் காசும் கொஞ்சம் போயிடும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் 60 கிலோமீட்டர் ஓட்டி தான் நான் வந்து இந்த $70 ஏர்ன் பண்ணேன். ஒருத்தான்னு என்ன கேட்டிங்கன்னா ஒருத்தர் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நியூசிலாண்டில் நீங்கள் மினிமம் ஏஜை $23 மேலே தான், அதாவது ஏதாவது ஒரு வேலை நீங்கள் நியூசிலாண்டில் போய் ஒரு வேலை பார்த்தீங்க அப்படின்னா $23 மேலே கொடுப்பாங்க. அப்போ வந்து இந்த 4 மணி நேரத்தை நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு உழைப்பை போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு $92 வந்து கிடச்சிருக்கும். அதுலேயும் டேக்ஸ் பிடிப்பாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் என்ன அப்படின்னா, நம்மளோட கார் உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, காரோட தேய்மானம், அது இல்லாமல் பெட்ரோல் செலவு, அதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வர்றதுனால அதுவுமே எப்படி சொல்கிறது, அந்த 92 நம்மளால் ரீச் பண்ண முடியலை. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து காருமே வந்து தேய்மானம் அடையுது. இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து நான் புதன்கிழமை வந்து நான் ஷூட் பண்ணேன். வெள்ளி சனியில் வந்து அதிகமான ஆர்டர்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு ஆர்டருக்குமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிறையா நேரம் ஃபஸ்ட்டு வந்து 1 மணிக்கு நான் ஆன் பண்ணேன். பார்த்திங்கன்னா 1:20க்கு தான் ஃபஸ்ட் ஆர்டரே எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டருக்கு இடையில் 15 நிமிஷம் 20 நிமிஷங்கிற மாதிரி வந்து நிறையா வந்து வெயிட்டிங் பீரியட் இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா வெள்ளி சனியில் பண்ணால் கொஞ்சம் நிறையா ஆர்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து மாறுபடலாம். நம்ம வந்து அதையுமே ஒரு நாள் வந்து வெள்ளி சனியில் வேணால் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு அந்த டயத்தில் லீவ் கிடையாது. அதனால தான் நான் இன்றைக்கி லீவுங்கிறனால இதில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதை இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, வெள்ளி சனியில் ஓட்டும்பொழுது சில ப்ரொமோஷன்லாம் கிடைக்குமா, அதாவது 3 டெலிவரி முடித்தோம் அப்படின்னா $9 எக்ஸ்ட்ராலாம் ஆட் ஆகும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதை வந்து நம்ம அடுத்தடுத்து ஏதாவது நம்ம வந்து அதை லைவாக பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் யாரோ நியூசிலாண்டுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வர்றீங்க, அதாவது டிபெண்டன்ட்டில் வர்றீங்க, உங்கள்கிட்ட ஓப்பன் ஒர்க் விசா இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்த வேலையுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட கார் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஊபர் ஈட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா எதுவுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு இதாவது கிடைக்குதுங்கிற மாரி நம்ம வந்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்க 70 நியூசிலாந்து டாலரை இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 4 மணி நேரத்தில் $3500 வந்து நம்ம சம்பாரிச்சிருக்கோம். இந்த $3500 வந்து இந்தியாவிலேருந்து பார்க்குறப்போ வந்து அது வந்து அந்த 4 மணி நேரத்துக்கு பெருசாக தெரியலாம். பட் நியூசிலாண்டில் இந்த $70 4 மணி நேரத்துக்கு வந்து ஒருத்தே கிடையாது. ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா இங்கே உள்ள விலைவாசி அப்படி. அதனால தான் நான் சொல்கிறேன். ஃபுல் டைமாக ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு தான் வந்து அதோட யுத்திகள் தெரியும். ஏன்னா எங்கே போனால் ஆர்டர் வரும், எப்படி ஓட்டலாம், என்ன மாதிரிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இன்றைக்கி குருட்டாம்புக்கில் தான் ஓட்டணும். அதுவுமே ஒரு 4 மணி நேரம் தான் ஓட்டணும். இன்னுமே கொஞ்சம் அதிக மணி நேரம் ஓட்டியிருக்கலாம். ஏன் நான் ஓட்டலை அப்படின்னா, இப்போவே மணி வந்து 7:30 ஆகிட்டு. இதுக்கப்புறம் லைட்டிங் போயிடும். லைட்டிங் போயிடுச்சுன்னா ஷூட் எடுக்க முடியாது. அதனால தான் நான் வந்து 4 மணி நேரத்திலே முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு வந்து ஊபர் ஈட்ஸ் மூலியமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு. வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 hours தான் நான் வந்து ஓட்டி காமிச்சேன். இன்னொரு வீடியோ வந்து நீங்கள் வேணால் கமெண்டில் சொல்லுங்கள். முழு நேரமாக பண்ணணும்னாலும் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம ஊபர் ஈட்ஸை வந்து நம்ம பண்ணுவோம். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.